கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின அந்த பெரிய கிருபைக்காய் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். என் அன்பு சகோதரனே, சகோதரிய, இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், என்னுடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று சொல்லி, கர்த்தருடைய மகிமை இந்த நாளில் நம்மேல் காணப்படும் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, இந்த வார்த்தையை நம்பும் பொழுது அவருடைய மகிமை நம்மேல் காணப்படுகிறதா இருக்கிறது. யாருக்கு கர்த்தருடைய மகிமை காணப்படும், யாருக்கு அந்த மகிமை வெளிப்படும் அப்படின்னு சொல்லி பார்ப்போமானால், அதை என்னுடைய வசனத்தில் பார்க்கிறோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்போ யாருக்கு கர்த்தருடைய மகிமை வெளிப்படும், யாருக்கு கர்த்தருடைய மகிமை நமக்கு காணப்படும் அப்படின்னா, எழும்பி பிரகாசிக்கிறவர்களுக்கு. என் அன்பு சகோதரனே, சகோதரிய, நம்மளை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்மளை உலக காரியத்திலிருந்து வேறுபடுத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நம்ம ஆண்டவரை கடமைக்கு மாத்திரம் தேடினாலும் அவர் நம்மளை நினைத்திருக்கிறார். நம்ம உலகத்தின் பாதையில் போகும் பொழுது, வேண்டாத காரியங்களை செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை உணர்த்தி அவர் பக்கமாய் நம்மளை சேர்த்து கொள்கிறவராய், அணைத்து கொள்கிறவராய் இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அவர் சொல்லுகிற காரியம், உன்மேல் என் மகிமை காணப்படும் என்று சொல்லி, உன்மேல் அந்த கர்த்தருடைய மகிமை உதிக்கும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் வெளிப்படுத்துகிறார். அவருடைய மகிமை நம்ம மேலே காணப்படணும் அப்படின்னா நம்ம எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக இருக்கணும். எழும்பி பிரகாசிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நமக்கு காணப்படுகிற எல்லா விதமான இருளான காரியங்களையும் நம்ம எழும்பக்கூடாதபடிக்கு தேவன் வைத்திருக்கிற நோக்கம், தேவன் வைத்திருக்கிற தரிசனம், தேவன் நம்மளை அழைத்த அழைப்பு நிறைவேற்றக்கூடாதபடிக்கு, எழும்பி பிரகாசிக்கக்கூடாதபடிக்கு நம்மளை சோர்வின் மத்தியில், பலவீனத்தின் மத்தியில், சூழ்நிலைகள், கவலைகள், கண்ணீர், பலவீனங்கள், இப்படியாப்பட்ட இருளான காரியங்கள் நம்மளை எழும்பக்கூடாதபடிக்கு நம்மளை அமர வைத்து கொண்டிருக்கிறது. இந்த நாளில் அப்படிப்பட்ட காரியத்தை நினைக்காதபடிக்கு அதை உதறி தள்ளிவிட்டு, இயேசுவின் நாமத்தினால் அதை உதறி தள்ளிவிட்டு அவருக்காய் எழும்பி பிரகாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஒளி வருகிறதா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒளியாக இருக்கிறார். யோவானில் பார்க்கிறோம், அவரே மெய்யான ஒளி, அவரே மெய்யான ஒளியாக இருக்கிறார். நம்ம எழும்பி பிரகாசிக்கணும்னு நினச்சிட்டா போதும், நம்ம எழும்பி பிரகாசிக்கணும்னு எழும்புனா போதும், அவருடைய ஒளி நம்மேல் காணப்படுகிறதா இருக்கிறது. அப்படி அந்த ஒளி நம்மளிடத்தில் வரும் பொழுது, நம்ம எழும்பி பிரகாசிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை நம்மேல் காணப்படுகிறதா இருக்கிறது. யாருக்கெல்லாம் அந்த மகிமை வெளிப்படும்? அப்போ எழும்பி பிரகாசிக்கிறவர்களுக்கு. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 50ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம எப்பெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் கவலை, கண்ணீர், பலவீனங்கள், இப்படியாப்பட்ட காரியத்தை குறித்து நம்ம கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோமோ, அது நம்மளை எழும்பக்கூடாதபடிக்கு நம்மளை தள்ளி விடுகிறதா இருக்கிறது. ஆனால் அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நம்ம சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் நம்ம ஸ்தோத்திர பலி இடும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி. அப்போது அவர் நம்ம மகிமைப்படுத்தும் பொழுது, சோத்திர பலி இடும் பொழுது அவருடைய மகிமை நம்மேல் காணப்படுகிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஆபத்து காலத்தில் நமக்கு வருகிற சூழ்நிலைகளை பார்த்து நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மளை விடுவிக்கிறவராக இருக்கிறார். விடுவிக்கும் பொழுது நாம் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் காணப்படுவோம். அவருடைய ஒளி நம்மேல் காணப்படுகிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்லுகிறார். அதே போல் நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது, ஸ்தோத்திர பலி இடும் பொழுது, எழும்பி பிரகாசிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை நம்மேல் காணப்படுகிறது. எந்த இடத்துலலாம் நம்ம சோர்ந்து போயிருந்தோமோ, எந்த இடத்துலாம் நம்ம அவமானப்பட்டு இருந்தோமோ, எந்த இடத்துல நம்ம எழும்பக்கூடாதபடிக்கு இருந்தோமோ, அந்த இடத்துல கர்த்தர் நம்மளை தலைநிமிரச் செய்கிறவராய், எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய், கர்த்தருடைய மகிமை நம்மேல் காணப்படும் பொழுது, ஏதோ எந்த இடத்துல வெட்கப்பட்டோமோ, எந்த இடத்துல சூழ்நிலை கண்டு பயந்து போனோமோ, அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை நம்மளை கொண்டு அவர் மகிமைப்பட வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தருடைய மகிமை நம்மேல் காணப்படும். ஆமென்.